வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமா எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ, இருந்த கோலத்திலோ, நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்திருப்பீங்க. ஆனா மாசாணி அம்மன் மட்டும் 17 அடி நீளத்துல படுத்து கிடப்பாங்க. இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்னும் வேறு பெயரும் இருக்கு. 17 அடி நீளத்துல நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அழகே தண்ணின்னு தான் சொல்லணும். இந்த அம்மன் வரலாறு கேட்கும் போது உங்க உடம்புல மெய் சிலிர்க்கும், மனசுல பயமும் பக்தியும் கலக்கும். ஏன்னா இது சாதாரண கதை இல்ல, ஒரு பெண்ணின் மரணம், ஒரு தெய்வத்தின் பிறப்பு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனைமலைக்கு அருகே பசுமை சூழ்ந்த மனசுக்கு நிம்மதி தர ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மனமொத்த ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும் உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாத அளவுக்கு அன்பு, பாசம், நம்பிக்கை அப்படி போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் அந்த மனைவி கருவுற்றாள். அந்த சந்தோஷம் சொல்ல வார்த்தையே இல்ல. கணவன் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டான். மனைவியும் அவனை நம்பி எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைச்சிட்டாள். அவ்வளவு அன்பு இருந்ததால் தான் மனைவி தாய் வீட்டுக்கே போகாம இந்த பிரசவம் என் கணவன் முன்னாலேயே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாளாம். நாட்கள் போனது, மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் பிரசவ வலி ஆரம்பிச்சது. முதல்ல லேசா இருந்த வலி நேரம் ஆக ஆக உயிர் புடிச்சு இழுக்கிற அளவுக்கு அதிகமாயிடுச்சு. மனைவி படுற வேதனை கணவனால பார்க்க முடியல. அவளை கையில பிடிச்சு பொறுத்துக்கொன்னு சொல்லி சிறிது ஆசுவாசப்படுத்தி விட்டு மருத்துவச்சியை அழைக்க போக நினைச்சான். ஆனா அதே நேரத்துல ஒரே பயம். இவளை தனியா விட்டுட்டு போனா என்ன ஆகுமோ? அடர்ந்த காடு, சுற்றியும் வன விலங்குகள், மனிதர்கள் யாருமே இல்ல. என்ன செய்வதுன்னு தவிச்சு நின்ன நேரத்துல அவன் மனசு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மனைவி சொல்லிட்டாள். 2 கல் தூரத்துல என் அம்மா வீடு இருக்கு. அங்க ஒரு மருத்துவச்சி இருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவங்க, தெய்வ சிந்தனை ஞானம் கொண்டவங்க, நல்ல மருத்துவம் செய்வாங்க. கஷ்டமா இருந்தாலும் நான் நடந்து வர்றேன், அங்க போகலாம்னு சொன்னான். வேற வழி இல்லாம 2 பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. 1 மைல் தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேல மனைவியால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரம் சற்று தூரத்துல ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது. அப்போ மனைவி சொல்லிட்டாள், என்னால இனிமேல் நடக்க முடியாது. நீங்க மட்டும் போய் அந்த வெளிச்சத்துல மனிதர்கள் இருப்பாங்க, மருத்துவச்சியையும் அழைச்சிட்டு வாங்க. நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா வேற வழி இல்ல. அவங்கள அங்க உட்கார வைத்து அந்த விளக்கு வெளிச்சத்தை நோக்கி போனான். மிகுந்த மனவேதனையோட மருத்துவச்சி வீட்டு கதவை தட்டினான். எல்லா நிலைமையும் சொல்ல மருத்துவச்சி உடனே மருந்து சாமான்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் மற்றும் சில முக்கியஸ்தர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தப்போ மனைவியை காணும். இது என்ன இறைவா சோதனை, என்ன கொடுமைன்னு எல்லாரும் கதறினாங்க. அப்போ அந்த மருத்துவச்சி திடீர்னு சொல்லிட்டாங்க, என் கனவு பழிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தை எல்லாரையும் அதிர வச்சது. அங்க கண்ட காட்சி மெய் கூச்செறிய வச்சது. அவன் மனைவியும் புதுசா பிறந்த குழந்தையும் உயிரற்ற நிலையில் கிடந்தாங்க. கணவன் கதறி அழுதான். அம்மா, நீங்க கனவு பழிச்சதுன்னு சொன்னீங்களே, என்ன கனவு, என்ன நடந்ததுன்னு கேட்டான். அப்போ மருத்துவ மூதாட்டி சொன்னாங்க, நீ இவளை விட்டுட்டு போனதும் ஒரு பெரிய கரிய உருவம் இவளை நோக்கி வந்துச்சு. அதை கண்டு பயந்து எழுந்து ஓட முயற்சி பண்ணான். ஆனா பிரசவ வலி அவளை விடல. என்ன விட்டுடுன்னு கெஞ்சினான். ஆனா அந்த கோர உருவம் விடவே இல்லை. அவளோட போராத காலம் மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தான். ஆனா அதோட முடிவில்லை. அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானலாவி கோடி சூரிய பிரகாசமா ஒரு பயங்கர ஜோதி ரூபமா மாறிச்சு. கைகள்ல வேல், ஆயுதங்கள் அந்த கரிய உருவத்தை நோக்கி பாய்ந்து அவனோட மார்பை பிளந்து அவள் காலடியில் போட்டு விட்டுச்சு. இதுதான் நான் கண்ட கனவு. அதுக்கப்புறம் மருத்துவச்சி சொன்ன வார்த்தை அங்க இருந்த எல்லாரையும் நடுங்க வச்சது. இவள் சாதாரண பெண் இல்ல, தேவலோகத்திலிருந்து மண்ணுல உதித்த தெய்வம்சம் பொருந்திய பெண்.
அரக்கனை அழிக்கவே பிறந்தவள். மாட்டுச்சாணியில விழுந்ததால மாசாணின்னு பெயர் பெற்றாள். அங்க இருந்த மக்கள் சொன்னாங்க, இந்த அம்மன் தெய்வ பிறவி, இந்த இடத்துல கோயில் கட்டி வழிபாடு செய்யணும். இன்று முதல் இந்த அம்மன் மாசாணி அம்மன் என்றே அழைக்கப்படுவாள். அன்றிலிருந்து மாசாணி அம்மன் வழிபாடு ஆரம்பிச்சது. இன்றைக்கும் இந்த அம்மனை வணங்கினா பில்லி சூனியம், பேய் பிசாசு, மாதவிடாய் கோளாறு எல்லா பீடைகளும் தீரும்னு நம்பிக்கை. திருட்டு, துரோகம், பணம் ஏமாற்றம் அதுக்கெல்லாம் மிளகாய் அரைக்கும் வழக்கமும் இருக்கு. 3 மாதம் காத்திருந்தா தவறு செய்தவங்க திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். கோரிக்கை நிறைவேறினதும் அம்மனுக்கு பால் அபிஷேகம், இளநீர் செய்து அம்மனை குளிர்ச்சி செய்வாங்க. இதுதான் மாசாணி அம்மனோட வரலாறு. ஒரு பெண்ணோட வலி நிறைந்த வாழ்க்கை முடிவு. ஆனா அதே வலி ஒரு தெய்வத்தின் பிறப்பாக மாறிச்சு. உயிரை கொடுத்தால், தீய சக்தியை அழிச்சாள். அன்பான மனைவியாக வாழ்ந்தவள் அரக்கனை அழிக்கிற அம்மனாக மாறினாள். அதனாலதான் மாசாணி அம்மன் அன்புக்கும் அருளுக்கும் மட்டுமல்ல, நியாயத்துக்கும் பழி தீர்ப்புக்கும் உருவான தெய்வம். இன்னைக்கும் யாருக்கு அநியாயம் நடந்தாலும், யாருக்கு துரோகம் செய்தாலும், யாருக்கு பில்லி சூனியம், பேய் பிசாசு பிடித்திருந்தாலும் மாசாணி அம்மன் அவர்களுக்கு துணை நிற்பாங்க. அநியாயம் செய்தவனுக்கு அச்சமில்லை, அம்மனை நம்பி வந்தவனுக்கு ஏமாற்றம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு நம்பிக்கையோட மக்கள் வர்றாங்க. ஒரு மிளகாய் அரைச்சா மனசுல இருந்த பாரம் இறங்கும். ஒரு பாலபிஷேகம் செஞ்சா வாழ்க்கை குளிரும். ஒரு மனசார வேண்டினா அம்மன் கைவிட மாட்டாங்க. ஒரு பெண்ணின் மரணம், ஒரு தெய்வத்தின் பிறப்பு, மாசாணி அம்மன் வரலாறு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ல மாசாணி அம்மன் துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அம்மன் அருள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் என்றைக்கும் இருக்கட்டும்.